மானம் மரியாதை தன்மானத்தோடு வாழ்கிறவங்க விவசாயம். விவசாயங்கள் நட்டமாக போய் ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ற கூட ஒரு சர்வே இருக்குது. 12 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிறோம். இப்போ எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் 2 ஏக்கர் தான் பண்ணுறோம். நான் வந்தோடனே பார்க்குறேன், இந்த முட்டுக்களை மட்டும்தான் பிரிக்கிறாங்களே தவிர இந்த மலர்ந்த பூக்களை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. பெரும்பகுதி எங்களுக்கு நட்டம் தான். உறவுகளோடு ஒரு விவசாய குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுனால ஒரு நீண்ட காலம் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு மரங்களை வச்சு விட்டுட்டா பிள்ளைகள் சிரமப்பட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு முல்லை தோட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோங்க, கப்பலூரில் இருக்கோம். அப்படியே ஒரே நல்ல நறுமணமெல்லாம் வருது. இந்த தோட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். தோட்ட ஓனர்கிட்ட நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முல்லை தோட்டத்தில் மதுரை எவ்வளோ தான் டெவலப் பண்ணாலும் ஏன் இன்னும் பாரம்பரிய மெத்தட்லேயே இவர் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, இவருக்கு இதில் என்ன மாதிரியான வருமானம் கிடைக்குது, இவர் இந்த தோட்டத்தை இவ்வளோ பெரிய தோட்டத்தை எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் மருதாணி தோட்டத்துக்கே அட மருதாணி யாரு வச்சா. வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சந்தானம். நம்ம தோட்டத்து பேர் பூத்தோட்டம் தான், முல்லைப்பூ தோட்டம். முல்லைப்பூ தோட்டம் தான். இப்போ சந்தானம்மையோட முல்லைப்பூ தோட்டம்னு சொன்னால் எங்கள் கப்பலூரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் இந்த முல்லை வந்து ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இந்த ஊரில் விவசாயம் பண்ணுறாங்க. 100 ஆண்டுக்கு மேலே. எங்கள் 4 தலைமுறையாக 5வது தலைமுறையாக நான் அந்த விவசாயத்தை பண்ணுறேன். இப்போ அவங்கெல்லாம் பண்ணினதை பாரம்பரியமாக பண்ணதை விட்டுறக்கூடாதுன்னு பண்ணுறோம். அப்போ நம்ம மதுரைக்கு வந்துட்டு மல்லிப்பூன்னு சொன்னால் நம்ம கப்பலூருக்கு இந்த முல்லைப்பூ. இங்கேயும் மல்லிகைப்பூ நிறையா இருக்குது. ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து முல்லைப்பூ தான். சரிங்க, இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏன்னா மதுரையெல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, இங்கே பக்கத்தில் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னும் இந்த முல்லைப்பூ தோட்டத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நம்ம வந்து விவசாயம் மானம் மரியாதை தன்மானத்தோடு வாழ்கிறவங்க விவசாயம். விவசாயம் இன்னைக்கு பல்வேறு விவசாயங்கள் நட்டமாக போய் எல்லாரும் வந்து ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ற கூட ஒரு சர்வே இருக்குது. இந்த பூத்தோட்டங்களில் வந்து காலையில் அக்கா தங்கச்சி இப்படி உறவுகளோடு வாழணும். அப்போ இந்த உறவுக்காக இந்த தோட்டம், இதை ஒட்டி நம்ம பூக்கடை, மதுரை மாவட்டத்தில் மாட்டுத்தாவணியில் நம்மளுக்கு சொந்தமாகவே பூக்கடையெல்லாம் இருந்தது. அது காலத்தின் மாற்றத்தில் கடையெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டு 12 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிருந்தோம். எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் 25 ஏக்கர் பண்ணார். எங்கள் அப்பா காலத்தில் 12 ஏக்கர் பண்ணார். இப்போ எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் 2 ஏக்கர் தான் பண்ணுறோம். அதுவும் இந்த உறவுகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு 10 பேர் வந்து களை எடுப்பாங்க, சாயந்தரம் 5 பேர் புல்லு எடுத்துருவாங்க, அப்புறம் மருந்து தெளிப்பாங்க. இப்படி போன்ற ஒரு உறவுகளோடு ஒரு விவசாய குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுனால இந்த பூ வந்து பெரும்பகுதி எங்களுக்கு நட்டம் தான். இப்போ ஒரு பூ 1 கிலோ எடுக்கிறதுக்கு 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் செலவாகும். மார்க்கெட்டில் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நல்ல நாள் அப்படின்னா, திருமணம் முகூர்த்த நாள் என்றால் அன்னைக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கும். அப்புறம் பூரா 200 ரூபாய்க்கு உள்ளதான் விற்கும். அதெல்லாம் வந்து நம்ம இதை ஒரு பந்தத்துக்காக உறவுக்காக நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லாம் வந்து லாபம் நஷ்டம் அதோடு முடிச்சிடுவாங்க. நீங்கள் உறவுகளுக்காக இந்த முல்லைப்பூ தோட்டம் இன்னும் வச்சுருக்கீங்கன்றது கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம இந்த முல்லைப்பூ இது வந்து எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் வந்தோடனே பார்க்குறேன், இந்த முட்டுக்களை மட்டும்தான் பிரிக்கிறாங்களே தவிர இந்த மலர்ந்த பூக்களை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மலர்ந்த பூ வந்து மார்க்கெட்டில் வந்து அது விலை போகாது, இந்த விதை வாங்க மாட்டாங்க. இது நேற்றைய பூ. இந்த பூ வந்து நேற்றைய பூ. இதில் ஏதாச்சும் 2 பூ இன்னைக்கு விட்டுட்டாங்கன்னாக்க இந்த பூ நாளைக்கு இப்படி தான் இருக்கும், மலர்ந்துடும். இப்போது இந்த ஒரு செடியில் எவ்வளவு பூக்கள், எவ்வளோ கிலோ எடுக்க முடியும்? ஒரு செடியில் 200 கிராம் எடுக்கும். 200 கிராம் எடுக்க முடியும். அந்த 200 கிராம் என்ன விலைக்கு வந்துட்டு போகுங்க? 200 கிராம் வந்து 60 ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு. 100 வந்து 30 ரூபாய்க்கு போகுது, கிலோ 300 ரூபாய்க்கு போகுது. அப்படியா? இப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட குத்து மதிப்பாக நம்ம தோட்டத்தில் எவ்வளோ செடிகள் இருக்கும், எவ்வளவு நீங்கள் பூக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் பறிக்க முடியும்? இதில் ஒரு 300 செடி இருக்கு. இந்த தளவு வருது இல்லையா, இந்த தளவு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 10 கிலோ கிடைக்கும். அப்புறம் இப்படி அடுத்த தளவு வரும்போது
அதுக்கு சில நாட்கள் ஆகும். அப்படி நாட்கள் வரும்போது நம்மளுக்கு வந்து பூ குறையா தான் கிடைக்கும். 5 கிலோ 4 கிலோ இப்படி தான் கிடைக்கும். இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் 10 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இந்த 2 ஏக்கர் நிலத்தில் நம்ம 2 ஏக்கர் நிலத்துல இப்படி வந்துச்சுன்னா நம்மளால 10 10 கிலோ கிலோ ஒரு நாளுக்குங்களா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளுக்கு 10 கிலோ எடுக்க முடியும். சரி, இது என்ன வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வெட்டி விட்டுருணும் இல்லையா? இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த செடியை கவாத் பண்ணிடுவோம். இலையை பூரா வெட்டிட்டு அப்படியே விட்டோம்னா நம்ம ஒரு 45 நாளையில் மறுபடியும் தளைஞ்சு இந்த மாதிரி பருவத்துக்கு வந்துடும். பூ வந்து ஒரு 50 நாளில் பூ எடுத்துடலாம். 50 நாளே பூ எடுத்துடலாம் இல்லையா? சரிங்க. இதுக்கு வந்து நம்ம மண் கலவை எப்படி இருக்கணும்? மண் கலவை வந்து மண் வளம் பார்க்கணும். அந்த மண் வளம் வந்து பெர்சன்டேஜ் கணக்கில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ரசாயன உரம் போடும்போது அதெல்லாம் இருக்குது இல்லை. மாட்டு சாணம் அந்த அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஆண்டுக்கு ஒரு 10 டாய் அடிச்சிட்டோம்னா ரசாயன உரம் போட தேவையில்லை. நம்ம விவசாயிகளுக்கு எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை இந்த பூச்சி நோய் தாக்கம் இது மட்டும்தான். இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் எப்படி வருது, நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க? இதுதான் நான் முதலே சொன்னது மாதிரி லாபம் எதுவும் இல்லை. நட்டமானாலும் ஒரு திருப்திக்காக இந்த தொழிலை விடாமல் நம்ம கடைப்பிடிக்கிறோம். நிறையா இயற்கை பேரிடரில் இப்போ தான் ஒரு 7 ஆண்டு நல்ல மழை கிடைக்குது. கிணத்துல தண்ணி இருக்குது. அதுக்கு முன்னாடி 20 வருஷமாக தண்ணி இல்லை. நாங்களும் ஒரு 3 இடத்துல 1500 அடிக்கு மேலே பால் குழாய் போரெல்லாம் போட்டுட்டோம். தண்ணி இல்லை. இப்போ ஒரு 7 வருஷமாக கிணத்து கேணியில் தண்ணி வந்து இந்த 2 ஏக்கர் பாயிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குது. அதனால இப்போ தண்ணி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த பூச்சி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தாக்கும். அதுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு 50,000லேருந்து ஒரு 70,000 வரைக்கும் அந்த மருந்து கிடைக்க எங்களுக்கு செலவாயிடும். இப்போ உங்களுக்கு லாபம்ன்றது ஆண்டுக்கு எவ்வளோ வருது? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லைங்களா? வாய்ப்பே இல்லை. லாபம்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்றாட உறவுகளோடு நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான். இந்த இப்போ இருந்தவங்க பூராமே அக்கா தங்கச்சி அத்தை அக்கா பொண்ணு இப்படி தான் இருக்கிறாங்க. பூரா நம்ம ரத்த உறவு இல்லைன்னாலும் எல்லாத்தையும் நம்ம உறவாக தான் வச்சுக்கணும். அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. கரெக்டு. நாம் சிரமப்படுற நேரத்தில் கை கொடுப்பாங்க. கரெக்டு. இப்போ நம்ம காலையில் எத்தனை மணிக்கு வந்துட்டு பூ பறிக்க ஆரம்பிப்பாங்க, எத்தனை மணிக்கு முடிப்பாங்க? மார்க்கெட்டுக்கு எப்போங்கய்யா போகும்? காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க, பூ பறக்குவாங்க. 8:30 வரைக்கும் பறக்குவாங்க. நாம் 9 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். அப்போ இந்த வட்டாரத்தில் ராஜபாளையம், விருதுநகர், கல்லுப்பட்டி போன்ற வியாபாரிகள் வருவாங்க. அவங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த பஸ் பயணம் அவங்களுக்கு இருக்குது. அந்த 8:30 பஸ்ஸுக்கு வரும்போது நம்ம போய் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் விலை கிடைக்கும். அப்புறம் 9:30 பஸ்ஸுக்கு வர்றவங்க 9 மணி பஸ்ஸுக்கு வர்றவங்கெல்லாம் வரும்போது நம்ம பூ கொண்டு போனோம்னாக்க அப்போ கொஞ்சம் விலை கிடைக்கும். இப்போ அந்த பூ அந்த நேரம் பஸ் வராத நேரத்தில் நம்ம போய் நின்றுக்கிறோம்னா காத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் அது விழா காலங்கள்னால் திருவிழா காலங்கள்னால் கோயிலில் ஏதாச்சும் திருவிழா நடந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு விலையும் கிடைக்கும். ஒரு 300 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் விலை கிடைக்கும். அப்படி விலை கிடைக்கிற ஆண்டுக்கு ஒரு 40-50 நாள் இருக்குது. அந்த இதிலேருந்து நம்ம எடுத்து இந்த நடைமுறை செலவுக்கு வச்சுக்கிட்டா தான் உண்டு. நீங்கள் இதை எப்போ வந்து நடவு செய்வீங்க? இப்போ இந்த செடி வளர்ந்துருச்சுன்னா இதுக்கும் காலம் முடியும் இல்லையா? அந்த காலம் முடிஞ்சதுக்கு எவ்வளோ காலம் இதுக்கு செடிக்கு? இதுக்கு காலமே முடியாது. முடியவே முடியாது. நாம் ஆண்டுக்கு ஒரு தடவை கட்டையிலேருந்து கபாத் பண்ணிட்டோம்னா அது மறுபடியும் நம்ம வந்து இயற்கை உரம் குப்பை வச்சு அதுக்கு சேர்மானம்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இளம் செடியாகவே அது இருக்கும். இந்த செடி வச்சு 10 வருஷம் ஆகுது. அந்த செடி வச்சு 40 வருஷம் ஆகுது. அந்த பெரிய செடி வச்சு 40 வருஷம் ஆச்சு. அது இளஞ்செடியாக தான் இருக்குது. மல்லிகை செடி அப்படி இருக்காது. முல்லை செடிக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்போ மல்லிகை செடினா தான் அதுக்கு காலம் கம்மியாக இருக்கும். நம்ம முல்லை வந்துட்டு எப்பவும் போல எப்பவும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தோட்டத்தில் முல்லை செடிகள் மட்டும் தான் வச்சுருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்கோமா? கடந்த காலத்தில் வச்சுருந்தோம். கலர் பிச்சி வச்சுருந்தோம், ஜம்பங்கி பூ வச்சுருந்தோம், கனகாமரம் வச்சுருந்தோம், ரோஸா ஒயிட் ரோஸ் வச்சுருந்தோம், வாடாமல்லி வச்சுருந்தோம். நாங்கள் எல்லா பூ வகையான தோட்டம் தான் இது. இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே கேட்டது மாதிரி மதுரை வந்து விரிவடைஞ்சிருச்சு, ஐடி கம்பெனி வந்துருச்சு.
அப்படிங்கிறது மாதிரி இங்கே ஒரு நெருக்கடிகள் நிலத்துக்கு நெருக்கடிகள் வந்ததுக்கப்புறம் நாங்களும் கூட இப்போ ஒரு 4 ஏக்கரை வந்து கொடுத்ததுனால இப்போ பூக்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரே வகையான பூவோட வாழ்க்கையில் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ முல்லைப்பூ மட்டும்தான் நம்ம வச்சு பயணிச்சுக்கிறோம். சரிங்கய்யா, இப்போ நம்ம மண்ணுக்கு pH லெவல் எப்படி? நீங்கள் மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது அனுப்புவீங்களா? ஆமாம், எப்பயாச்சும் வந்து ஏதாச்சும் செடி வெள்ளையாக போயிடும், ஒரு சில நேரங்களில் வெளியேறிட்டு போயிடும். அப்போ என்னன்றதை நம்ம பக்கத்தில் இருக்க விவசாய ஆஃபீஸரில் வர வச்சு அதை பார்த்து அவங்க வந்து சில உரங்கள் கொடுப்பாங்க. அப்போ அதையும் நம்ம வந்து அந்தந்த நேரங்களில் சேர்த்துக்குருவோம். அடிக்கடி அந்த மாதிரி வராது. எப்பயாச்சும் ஒரு தடவை 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இடையில் அப்படி ஒரு பிரச்சனை வந்தாங்க நாங்கள் விவசாய ஆஃபீஸர்களை அணுகுவோம். அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு தண்ணி எப்படி விடுறோம்? தண்ணி வந்து இப்போ தொடர்ந்து 10 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை இல்லாத நேரங்களில் 5 நாளைக்கு ஒரு தண்ணி, மோட்டார் தண்ணி பாத்தி கட்டி 5 நாளைக்கு ஒரு தண்ணி நம்ம கட்டினோம்னா 5 நாள் பதம் இருக்கும், ஈரப்பதம் தாக்கு பிடிக்கும். அப்போ 6ஆவது நாள் இல்லை 5ஆவது நாள் நம்ம மறுபடியும் தண்ணி டெவலப் பண்ணிட்டே. தென்னையெல்லாம் எப்படி? நமக்கு தென்னை வந்து இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. வேலைகளுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. பூ பிறக்கிறதுலையும் இந்த ஆட்களை அன்றாடு வந்து அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குங்க இல்லையா. எல்லா பேர் வாழ்க்கையிலும் நிலைகள் மாற எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகள் இதை எப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றத நினச்சி மரங்களை இப்போ நம்ம தொடர்ந்து வச்சுக்கிடுவோம். தென்னை மரங்களை அதில் நட்டுக்கிட்டு வரோம். அதனால் கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டோம் இந்த ஏரியா பூரா. அப்படியே இந்த மரங்களை வச்சுட்டு பூச்செடியும் குறைச்சிக்கிட்டே தான் வரோம். இப்போ இந்த முல்லை பூச்செடிகளும் குறைச்சிட்டு வந்து தென்னந்தோப்பாக தான் இதை. ஆமாம், தென்னந்தோப்பு. மற்றபடி மர வகைகள் ஒரு நீண்ட காலம் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு மரங்களை வச்சு விட்டுட்டா பிள்ளைகள் சிரமப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலத்துக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க. நான் அண்ணாச்சி பிள்ளை ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டார், பொண்ணு டாக்டர். எனக்கு 2 பெண் குழந்தை, அது 2 லாயரு. அவங்க பூரா வெளியில் திருமணமாகி போயிட்டாங்க, பூரா கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க லைஃப் அப்படி மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இது அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இந்த தலைமுறையை நம்ம பூத்தோட்டமாக பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தென்னந்தோப்புக்கு ஏதாவது கேர்னு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? உரம் எப்படி, தண்ணீர் அதுக்கு எப்படி? அதுக்கும் சராசரி தான், அந்த செடிகளுக்கு விட்டுறது மாதிரி தான். அதுக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மரத்தை சுற்றி குழி தோண்டி அதுக்கும் வந்து டாக்டரு சாணிகளை உள்ளே இறக்கிடுவோம், குப்பையில் இறக்கிடுவோம், மூடிடுவோம். அது அப்படியே மேலே தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்து நல்ல நாட்டு மரங்கள். இதெல்லாம் வந்து ஒட்டு மரங்கள் இல்லை, நாட்டு மரம். வீட்டுகளுக்கு எண்ணெய்க்கு பயன்படுத்திக்கிடுவோம். எண்ணெய் ஆட்டி வீட்டில் வச்சுக்குவோம். நீங்கள் அது கமர்ஷியலாக இப்போ பண்ணுறது இல்லைங்களா? இல்லை, உங்களோட சொந்த யூஸ்க்காக வச்சுருக்கோம். சரிங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீங்களே செக் எதுவும் வச்சுருக்கீங்களா? இல்லை, அதை கடையில் கொடுத்து நம்ம. சரி, அதனால உங்கள் தோட்டத்தில் உற்பத்தி ஆகிற தேங்காவே எடுத்து நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கேரளா மாதிரி தேங்காய் எண்ணெயை எல்லா யூஸுக்கும், சமையலுக்கு, தலைக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. உங்கள் தோட்டத்தை வந்துட்டு நாங்கள் நகரத்துலேருந்து வரோம், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நான் ஒரு விவசாய சங்க மாவட்ட செயலாளராக இருந்து செயல்பட்டுக்கு இருக்கிறேன். பல்வேறு விவசாயிகளுக்கு வழிகாட்டிக்கு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் பக்கத்தில் பெங்களூர்லேருந்து காலையில் விடிய 6 மணிக்கு வரைய இருந்து ஒரு முல்லை விவசாயியை சந்தித்து என்னோட பேட்டி கண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விவசாய சங்கம் சார்பாக, என்னுடைய இல்லத்தாரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள். விவசாயிகள் எல்லாம் நம்மளே இல்லைங்க, நமக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இந்த முல்லை தோட்டத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணணுன்னா அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுத்துருவோம். எவ்வளவு தான் கிராமங்களும் டெவலப் ஆனாலும் இன்னும் அந்த பழைய மரபை வந்து மறக்காமல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உறவுகளுக்காக விவசாயம் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முல்லை தோட்டத்தை பற்றி உங்களுக்கு முழுக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு தோட்டம் இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் நல்ல செய்திகள்லாம் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.